Welcome to RSR Maths. Integration ஒரு important sum. Evaluate integral 1 by 1 plus cot x into dx. Integral 1 by 1 plus cot x into dx. இதுக்கு இந்த கணக்கு போகிறதுக்கு முந்தி ரெண்டு மூணு ரிசல்ட்டை ரீகால் பண்ணிங்க. tan x equal to sin x by cos x. Cot x ஓட trigonometry value cos x by sin x. இது ரெண்டு ரீகால் பண்ணிக்கிறோம். Then we are now coming into the sum. Integral 1 by 1 plus cot x into dx. அது எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் 1 by 1 plus இந்த cot x எடுத்துட்டு அதுக்கான சப்ஸ்டிடியூஷன் இந்த cos x by sin x போட்டுறோம். cos x by sin x அடுத்த ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1 into sin x plus cos x whole divided by sin x தான் அந்த ஸ்டெப். இது டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன், அப்போ தலைகீழ் sin x வந்து மேலே போயிடும். அப்போ sin x divided by sin x plus cos x into dx. இதில் வந்து இந்த ஃபார்முலா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 2 இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஹாஃப் வெளில போட்டுக்கிறோம். இந்த 2 கேன்சல் பண்ணால் திருப்பி இந்த ஸ்டெப்பே வந்துடும். இந்த 2 வரதுக்காக இங்கே ஒரு 2 இங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த 1/2 as it is அப்படியே இருக்குது. இந்த 2 sin x எப்படி பிரிச்சுக்கலாம்னா sin x plus sin x பிரிச்சுக்கலாம். sin x plus sin x equal 2 sin x அது வர மாதிரி இங்கே பிரிச்சுக்கிட்டு இந்த வெளில உள்ள ஹாஃப் அப்படியே இருக்குது, அதை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதில் 1/2 இன்ட்டு sin x plus cos x, அதில் வந்து ஒரு ப்ளஸ் cos x ஆட் பண்ணி இன்னொரு cos x சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தட் இஸ் இந்த sin x plus sin x அப்படியே இருக்குது, plus cos x minus cos x நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் into dx divided by sin x plus cos x. now grouping இந்த sin x plus cos x இந்த டிக் பண்ண ரெண்டையும் முதல்ல போட்டுக்கிறோம். இந்த மீதி உள்ள ரெண்டு இருக்கு பாருங்க, sin x minus cos x இங்கே போட்டுக்கிறோம். the whole divided by sin x plus cos x. ஆக்சுவலாக இங்கே வெறும் sin x தான் இருந்துச்சு, இதை வந்து ஒரு 2 sin x மாற்றுறோம். இந்த 2 புதுசாக கொண்டு வாசி இந்த இன்ட்லேருந்து டிவிஷனுக்காக 1/2 போட்டுட்டோம். இந்த 1/2 அப்படியே இருக்குது. இந்த 2 sin x வந்து we have written as sin x plus sin x by sin x plus cos x into dx அப்படியே எழுதியிருக்கோம். இந்த half into இந்த sin x plus sin x அப்படியே இருக்குது. again we are introducing ஒரு cos x ஒரு minus cos x by sin x plus cos x. இது ரெண்டும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு plus cos x ஒரு minus cos x யூஸ் பண்ணுறதுக்காக into dx. now grouping sin x plus cos x இது ரெண்டையும் சேர்த்து முதல்ல போட்டுக்கிறோம். plus sin x minus cos x இங்கே போட்டுட்டு இந்த whole divided by sin x plus cos x அப்படியே இருக்குது, இந்த dx அப்படியே இருக்குது, வெளியில் half அப்படியே இருக்குது. இது வரைக்கும் வச்சுக்கிட்டு now we are switching into இந்த குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு டேர்ம் டிவைடட் பை sin x plus cos x இருக்குது. அப்போ ரெண்டையும் தனித்தனியாக டிவைட் பண்ணிடலாம். இந்த 1/2 காமனாக எடுத்துருங்க. இன்டெக்ரல் sin x plus cos x டிவைடட் பை திஸ் நம்பர் sin x plus cos x இங்கே போட்டிருக்கோம். மைனஸ் இந்த sin x plus cos x வந்து cos x மைனஸ் sin xன்னு பிரிச்சுக்கிறோம். இங்கே ஒரு மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இருக்குது. இப்போ இதை செக் பண்ணி பாருங்களேன், இந்த ப்ளஸ் திடீர்னு மைனஸாக மாறிட்டு எப்படி மாறினோம்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனால் திருப்பி அதே வந்துடும். இப்போ இங்கே மைனஸ் cos x இருக்குது, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு cos x மைனஸ் cos x, திஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ் sin x. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். therefore இந்த sin x plus cos x by sin x plus cos x into dx அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் வெளியில் போட்டு இந்த cos x minus sin x divided by sin x plus cos x போட்டிருக்கோம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். therefore இது ரெண்டுக்குமே காமனாக இந்த ஹாஃப் வெளில வருது. ரெண்டையும் பிரித்த பிறகுமே இந்த ஹாஃப்ங்கிறது ரெண்டு இன்டர்வலும் காமன். therefore ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா sin x plus cos x sin x plus cos x இப்படி அடிக்கும்போது எப்படி நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல் ப்ராக்கெட் இது ஃபுல் ப்ராக்கெட் அப்படி தான் அடிக்கணும். நீ தனித்தனியாக இந்த சைன் அப்படிலாம் அடிக்கக்கூடாது. இது ப்ராக்கெட் கேன்சல். அப்போ dx ரிமைனிங். therefore இன்டெக்ரல் dx ரிமைனிங் இங்கே வந்து மைனஸ் cos x minus sin x divided by sin x plus cos x dx இது அப்படியே இருக்கும் சேஞ்ச். இப்போ இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டர் வருதான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டர் வருதான்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். அப்படி வந்துட்டுனா இந்த இன்டெக்ரலுக்கு ஆன்சர் லாக் ஆஃப் டினாமினேட்டர் போட்டுடலாம். அது வந்து ஒரு செயின் ரூல் மாதிரி தான். அது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமினேட்டர் கிடைக்கிற மாதிரி இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா அந்த இன்டெக்ரலோட ஆன்சர் லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர். இப்போது இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x கரெக்டாக வந்துட்டு டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமினேட்டர் கிடைச்சிடுது. therefore இந்த ரெண்டாவது இன்டெக்ரலுக்கான ஆன்சர் வந்து லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர் அதை போட்டுறோம். அப்போ இன்டெக்ரல் dxக்கு ஃபார்முலா வந்து x. இன்டெக்ரல் இந்த இதுக்கு போட்டது வந்து லாகரிதம் ஆஃப் sin x plus cos x. இன்டெகிரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள் இருக்குல்ல அந்த கொக்கி மாதிரி அதுவும் போயிடும், இந்த dxங்கிறது போயிடும். இப்போ இன்டெக்ரல் ஆஃப் dxக்கு x வேல்யூ அண்ட் லாகரிதம் ஆஃப் இந்த இன்டெக்ரலுக்கு ஆன்சர் வந்து லாகரிதம் ஆஃப் sin x plus cos x plus c. therefore இந்த ஹாஃப்ங்கிறது ரெண்டுக்குமே காமன். therefore multiply the two terms inside the bracket by half into x by x by 2 half into logarithm of sin x plus cos x plus c. இதோட சம்மோட ஆன்சர் முடிஞ்சிட்டு அதுக்கு முந்தி இந்த லாக் யூஸ் பண்ணுறதுக்கான ஹிண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். when differentiating the denominator, if you get the numerator
டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இன்டெகிரலோட ஆன்சர் லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர். இன்டெகிரல் dx by x இருக்குது. இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். இப்போ ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இந்த 1 இருக்குது அர்த்தம் வந்து இங்கே போட்டிருக்கோம். therefore இந்த இன்டெகிரலோட ஆன்சர் லாகரிதம் ஆஃப் டினாமினேட்டர், இட் இஸ் லாகரிதம் ஆஃப் எக்ஸ். அது லாக் வந்து ஏன் அந்த மாடலஸ் பண்ணோம்னா லாகுக்கு வந்து ப்ளஸ் நம்பருக்கு மட்டும்தான் லாக் வரும். லாகரிதம் ஆஃப் மைனஸ் நம்பர் இட்ஸ் நாட் டிஃபைன்ட். அதனால் லாகரிதம் ஆஃப் ப்ளஸ் நம்பருக்கு இருக்காங்க. இங்கே சப்போஸ் மைனஸாக இருந்தால் கூட இந்த மாடலஸ் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். therefore இன்டெகிரல் dx by xங்கிறது லாகரிதம் ஆஃப் mod x plus c. இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்தால் அந்த லாக் அப்படிங்கிறது வந்து நிறைய சம்மில் யூஸ் ஆகும். therefore you just make it clear. இது ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். therefore இதை ஃபுல்லாக தரா பார்த்தா வெரி இம்பார்ட்டன்ட் சம். இன்டெகிரேஷன் வந்து ஒவ்வொரு சம்மும் ஒரு விதமாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி எதிர்பார்த்து அப்படியே ஸ்டீரியோ டைப்பாக அடுத்த சம் அப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் நிறைய ட்ரிகோனமெட்ரிக் ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா எல்லாமே அப்ளை ஆகும் இன்டெகிரேஷனில். இன்டெகிரேஷனுக்குள்ள டிஃபரன்சியேஷன் யூஸ் ஆகும். அதுவும் எல்லாமே ஒரு செயினா. therefore study all the basics of trigonometry results, algebraic results and differentiation result and keep it in mind. therefore subscribe RSR Max, like, share and comment. Thank you.